Hello, my dear buddies. Welcome back to Student Pants. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து நம்ம சூர்யா சார் அவருடைய படம். வெங்கி ஒட்லூரி அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஜீவ் பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ மமிதா பைஜு அவங்க வந்து ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல காஸ்ட் அண்ட் குரூவாக இருக்குது. இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் பார்த்தப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு அந்தளவுக்கு ஒரு ஸ்டார்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவருடைய படத்துடைய ஃபஸ்ட் லுக் வந்து எப்படி நம்ம ஆடியன்ஸில் எதிர்பார்ப்பாங்க, அந்தளவுக்கு மாஸாக ஒரு ஹைப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் சிம்பிளாக சட்டிலாக இருந்தது. ஸோ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த டைட்டில் ஆகட்டும், அவருடைய அந்த ஃபஸ்ட் லுக் அந்த பிக்சர் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே, ஒரு ஃபீல் குட் மூவி படத்தில் சூர்யா சார் அவ்வளோ பெரிய ஸ்டார் நடிக்கிறார் அப்படின்றது ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அந்த பேபியை கேரி பண்ணி ஸ்மைல் ஃபேஸோட நல்லா ஹேண்ட்ஸமாக ஸ்டைலாக ஸ்வாகாக இருந்தார். ஸோ செமையாக இருந்தது. இப்போது அந்த படத்துலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க டீசர் பார்த்துன்னு வந்துடுவோம். சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இப்போ வேற கண் பார்வைக்கு 20 இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. This is Maddie. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? லவ்வா? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ் நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு போதும். இதில் ஜிவிக்கு வந்து பெரிய ஆட்ஸ்அப் கொடுக்கணுங்க. ரொம்ப அப்படியே சட்டிலாக அந்த ப்ரீஸியாக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. செம்மையாக மாசாக அப்படியே பீட்டு இறக்கி பண்ணிடலாம். இப்படி சட்டிலாக பிஜிஎம் போகிறதுன்றது ஒரு சேலஞ்சான விஷயந்தான். அது செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் சூர்யா சாரோட பேர் வந்து சஞ்சய் விஸ்வநாத். அந்த பிஸ்டல் காம்படிஷனில் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது மமிதா வந்து இவங்களை லவ் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரியான ஸ்டோரி. ஸோ இது இப்படி ஒரு ஸ்டோரி பார்க்கும்போது வந்து என்ன தோணுதுன்னா, இவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு மீட் எப்படி இருக்கும், எப்படி எதனால் வந்து மமிதாவுக்கு இவங்க மேலே லவ் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் ஜானரான ஒரு படம். ஒரு 40+ ஏஜ் கொண்ட ஒரு ஆள், அவங்கள லவ் பண்ணுறது ஒரு 20+ ஏஜ் கொண்ட ஒரு பொண்ணு. ஸோ செம்மையாக இருக்குல்ல. அது செம்மையாக இருக்குன்றத விட புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்பா பொண்ணு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய 2 பேரோட லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக பெக்குலராக படுது. ஸோ ஆனால் இது கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் செம்ம கான்ட்ரவர்சி ஆயிரும்.
ஸோ அதனால் பார்த்து பண்ணியிருப்பாங்கன்ற எனக்கு தோணுது. வெங்கி அட்லூரி அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வாத்தி, லக்கி பாஸ்கர் இதெல்லாம் பயங்கரமாக பின்னிட்டார். ரைட்டிங்கில் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளேல ஆகட்டும். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்குன்றதுல நம்பிக்கை இருக்குது. சூர்யா சார் தாங்க, சூர்யா சார் வேற லெவல். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், செம்ம ஸ்டைலாக இருக்கார். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவாக பயங்கரமாக இருக்குது. அதோட அவரோட அந்த சூர்யா சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கியிருக்காங்க. மெயினாக நம்ம வந்து அப்ரிஷியேஷன் கொடுக்குறது வந்து டிஓபி தாங்க. ஸோ பின்னிருக்கார் மனுஷன், செம்ம குவாலிட்டியாக இருக்குது. எல்லா ஃப்ரேமுமே செம்ம கிராண்டியராக, விஷுவல் வந்து அப்படியே நம்ம கண்ணிலே நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால செம்ம குவாலிட்டியான ஃப்ரேம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்கும். ஒரு ஃபாரின் செட்டப் இதெல்லாமே வந்து நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன படங்களில் காட்டும் போதே பயங்கரமாக இருக்கும். இது இவ்வளோ குவாலிட்டியாக காட்டும் போது நம்ம பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அது போக ராதிகா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ வைபவ் அவருடைய அண்ணன், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் வந்து சூர்யா சார் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி கேரக்டரு, மேபி பிஏவாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட கேரக்டர்லாம் அதெல்லாம் அந்த ஃபன் எலமெண்ட் அதுக்கு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ செம்மையாக இருக்குங்க. மமிதா அவங்களுடைய எனர்ஜியே வேறு லெவல். அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே அந்த எனர்ஜி எங்கேருந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அப்படி இருக்குது அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. லிட்ரலி அந்த சந்தோஷ் சுப்ரமணியமில் பார்த்தா ஹாசினி மாதிரி செம்மையாக க்யூட்டான ரியாக்ஷன்லாம் பண்ணி செம்மையாக இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த எனர்ஜி தான் மேட்ரு. அதுவும் போக இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து ஓரளவுக்கு அப்படியே சட்டிலாக ரொம்ப மெச்சூர்டாக அப்படி இருக்கும். இவங்களோட கேரக்டர் வந்து அப்படியே துருத்துருன்னு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த 40 ஏஜ் அவருக்கு வந்து அவருடைய லெவலுக்கு அவரோட ஆக்டிங் 20+ அப்படிங்கும்போது இவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து ஆக்டிங்லேயே பேலன்ஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறாங்கல்ல, அதை சொல்ல வரேன். ஸோ செம்மையாக இருக்குது, வேறு லெவல். எனக்கு இந்த படத்து மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க. ஸோ சூர்யா சாருக்கு அடுத்து இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது கருப்பு. ஸோ அதோடைய ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்குள்ளேயே அடுத்த படத்தோடைய டீசரே வந்துச்சு. ஸோ கருப்பு அதுவுமே அவருக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும். சூர்யா சார் அவருடைய அந்த மார்க்கெட்டுங்கிறது எங்கேயோ இருக்குது, அதுக்கு தீனி போடுற மாதிரியான படமாக அது அமையணும். ஸோ அதுக்கடுத்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், இது வந்து எல்லா ஆடியன்ஸும் மெயினாக ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமாக கவர் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு என்னவோ சூர்யா சார் வந்து அவர் தான் வந்துட்டார் அப்படின்னு தோணுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க.